ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷனோட பார்ட் 2 வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருப்பீங்க ஃபைட்டர்ஸ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்ட் 2வும் பாருங்கள், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் செட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கான்செப்ட் வீடியோ நான் தொடர்ந்து இப்போ போட போகிறேன். ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபைட்டர்ஸ். ஸோ 2 பேர் சேர்ந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக தானே இருக்கும். தனியாக சால்வ் பண்ணுறதுக்கும் 2 பேர் சேர்ந்து சால்வ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால தான் ஃபைட்டர்ஸ் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். டீச்சர்ஸ் ஷுட் நெவர் ஸ்கோல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ மேக் ரிப்பீட்டட் மிஸ்டேக். ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வேணும்னே தப்பு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து திட்டக்கூடாது அப்படின்னு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து திட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அசம்ஷன் பார்த்துலாம். அப்போ ஃபஸ்ட்டு அசம்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் மேக் ரிப்பீட்டட் மிஸ்டேக் இன்டென்ஷனலி. ஓகேங்களா? ஸோ வேணும்னே வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்டை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அந்தமாரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் கரெக்டு தான். ஓகேங்களா? வேணும்னே யாரும் தப்பு பண்ணுவாங்க, அந்தமாதிரி பண்ணக்கூடாது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இது கரெக்டாக தான் இருக்குது. தென் இப்போ நம்ம செகண்ட் அசம்ஷன் செக் பண்ணிடலாம் ஃபைட்டர்ஸ். நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் நாட் எ குட் மெத்தட் டு இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ நீங்கள் திட்டியோ இல்லை அடிச்சோ தான் ஒருத்தர் வந்து நல்ல வழிக்கு கொண்டு வரணும், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணனா அது வந்து தேவையில்லை. நீங்கள் வேறு மெத்தட்லேயும் கொண்டு வரலாம், ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த அசம்ஷனில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்த்ததுக்கும் இந்த செகண்டுக்கும் கரெக்டாக தானே இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கரெக்டாக இருக்கும்? போத் அசம்ஷன் 1 and 2 இஸ் இம்ப்ளிசிட். ஓகேங்களா? ரெண்டுமே இன்டெரக்டாகவே அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன சொல்லியிருக்கு அதை தான் மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இம்ப்ளிசிட்டோட மீனிங்கே இன்டெரக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பேசுகிறது தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, லெட்ஸ் ரீட் த செகண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ விட் அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். The pandemic has resulted in either job offers with a low salary or the withdrawal of many job offers from the recent graduates. அதாவது ஃபைட்டர்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பேண்டமிக் வருது. ஸோ பேண்டமிக் வரதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான சேலரிக்கு தான் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக முடித்த கிராஜுவேட்டுக்கு அவங்களுக்கு வேலையும் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில். இப்போ நமக்கு டேரெக்டாக அசம்ஷன் வந்துடலாம். சம் ரீசன்ட் கிராஜுவேட்ஸ் ஆர் ஒர்க்கிங் அட் லோ பே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இன்டெரக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை தான் மீன் பண்ணுது. பிகாஸ் அவங்களுக்கு லோ சேலரி தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, இங்கே லோ பேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் அசம்ஷன் டேரெக்டாக கரெக்டாக தான் இருக்குது. தென் செகண்ட் அசம்ஷன் வாங்க ஃபைட்டர்ஸ். செவரல் கம்பெனிஸ் ஆர் இன் ஏ காஸ்ட் கட்டிங் மோடு. ஸோ நீங்கள் நிறைய பேர் ஜாப் எடுக்கல, இல்லை நிறைய பேருக்கு நீங்கள் ஆஃபர் தரலாம், கண்டிப்பாக உங்களுடைய மணி வந்து சேவ் ஆக தான் செய்யும். இப்போ நீங்கள் நிறைய பேர் சேர்த்தா தான் அதிக பேருக்கு காசு தரணும். ஸோ சேலரி கொடுக்கும்போது உங்களுக்கு காசு போகும். ஸோ இப்போது கம்மியாக பேர் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு காசு போகிறது சான்சஸ் இல்லை. அப்படி பார்க்கும்போது 2 அசம்ஷனும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா போத் அசம்ஷன் 1 and 2 இஸ் இம்ப்ளிசிட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த தேர்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கிவ் திஸ் பார்சல் டு மிஸ்டர் பீட்டர். ஓகேங்களா? அட் இஸ் ரெசிடென்ஸ் அண்ட் ரிட்டன் இமிடியட்லி. இன்கேஸ் யூ ஆர் லைக்லி டு பி லேட் இன்ஃபார்ம் மீ. த மேனேஜர் டெல்ஸ் இஸ் ஆஃபீஸ் வாட்ச்மேன். அதாவது மேனேஜர் வாட்ச்மேன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தப்பா இது ஒரு பார்சல் இருக்குது, இதை போயிட்டு பீட்டர் கொடுத்துட்டு வா. ஸோ பீட்டர் கொடுக்கும்போது உனக்கு டைம் ஆகுது இல்லை டிலே ஆகுதுன்னா எனக்கு முன்னாடியே சொல்லிவிடு, அதுக்கேற்ற மாதிரி நான் எதனா பிளான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? யார்? மேனேஜர் வந்து வாட்ச்மேன் கிட்ட. ஓகேங்களா? இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நம்ம அசம்ஷனுக்கு வந்துடலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அசம்ஷன் பாருங்கள். த வாட்ச்மேன் மே நாட் இன்ஃபார்ம் இஸ் லேட் கம்மிங் அன்லஸ் இன்ஸ்ட்ரக்டர். அதாவது இந்தமாரி மேனேஜர் வந்து இந்தமாரி லேட் ஆகுதுன்னா சொல்லுப்பான்னு சொன்னதுனால தான் அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. வேறஸ் அவர் சொல்லலைன்னா இவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்க போகிறது இல்லை, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது பார்க்கும்போது அது கரெக்டாக தான் இருக்குது. பிகாஸ் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னால் தான் நீங்கள் செய்வீங்க, சொல்லாதப்போ அதை எப்படி நீங்கள் செய்ய முடியும்? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் நீங்கள் பண்ண முடியும் ஒரு வேலையில் இருக்கும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது அது கரெக்ட் தான். ஸோ அப்போ நம்ம செகண்ட் அசம்ஷன் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். த வாட்ச்மேன் மே நாட் ஒபே இஸ் மேனேஜர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இது எப்படி ஒபே பண்ணாமல் இருக்க முடியும்? ஒபே பண்ணால் தான் உங்களுக்கு வேலை, இல்லைனா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்டு அசம்ஷன் வந்து தப்பு, ஃபஸ்ட்டு அசம்ஷன் மட்டும் தான் கரெக்டு. ஸோ ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். ஓகேங்களா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ்.
4th கொஸ்டின் என்ன பண்ணலான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். த ரியல் இம்பேக்ட் ஆஃப் வாட்டர் கிரைசிஸ் வுட் பி ஃபில்ட் இன் 2 years சேஸ் த பஞ்சாப் சீஃப். ஓகேங்களா, அதாவது ஊர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 2 வருஷமாக நம்மளுக்கு தண்ணி பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது, நிலத்தடி நீர் வந்து ரொம்ப போயிடுச்சு, சுத்தமாக தண்ணியே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இப்போ நம்ம அசம்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட் அசம்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். த வாட்டர் லெவல் ஹேஸ் ஸ்டார்டட் டீப்ளேட்டிங். ஓகேங்களா, டீப்ளேட்டிங்ஸ் நதி மட்டும் குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் லெவல் ரொம்ப சுத்தமாக இல்லைன்ற மாதிரி தான் மீனிங் ஆயிடுச்சு, சுத்தமாக தண்ணி இல்லை, ரொம்ப வறட்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில், விச் இஸ் இன்டெரக்ட்லி ரிப்ரசென்டிங் த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, தென் செகண்ட் அசம்ஷன் பாருங்கள் ஃபிட் இஸ் வாட்டர் பாடிஸ் நீடட் மெயின்டெனன்ஸ். ஸோ வறட்சி இருக்குன்னா என்ன பண்ணுறது, வாட்டர் பாடி மெயின்டைன் பண்ணியிருந்தால் தண்ணி சேமிச்சிருக்கலாம். ஓகேங்களா, அது லாஜிக்கலாக நம்மளுக்கு புரியுது. அப்போ இதுக்கப்புறமாச்சு மழை வரும்போதாச்சும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணியிருந்தால் தான் தண்ணி சேர்க்க முடியும். ஸோ அப்போ இதுவுமே இன்டெரக்டாக வறட்சியை வந்து மீன் பண்ணுது. ஸோ அப்போ ஃபைட்டர்ஸ் போத் அசம்ஷன் 1 and 2 இஸ் இம்ப்ளிசிட் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் ஜென்ரலாக உங்களுக்கு புரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், நத்திங் டு வரி. ஓகேங்களா, தென் 5th கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடலாமா? ஓகே. இஃப் யூ வாண்ட் டு பி ட்ரைன்டு வெல் இன் aerobics then take the training from the aerobics expert மனிஷா. ஓகேங்களா, அதாவது அந்த அரோபிக்ஸ்னால் என்ன ஃபைட்டர்ஸ், நத்திங் பட் எக்ஸசைஸ் தான். ஓகேங்களா, ஸோ உங்கள் பாடி நீங்கள் மூவ்மெண்ட்டுக்கு இன்வால்வ் பண்ணுறீங்க. ஸோ மூவ்மெண்ட் ஆகும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக மூச்சு வாங்க, உங்களுடைய ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ உங்கள் எல்லா ஆர்கன்ஸுக்கும் எனர்ஜி ஆக்சிஜன் தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ அதை தான் மீன் பண்ணுறாங்க இவங்க. ஓகே, அரபிக்ஸ் நத்திங் பட் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் தான். ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூ வாண்ட் ட்ரைன்டு வெல் இன் அரபிக்ஸ் பற்றி நீங்கள் நிறைய ட்ரைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு யாருன்னா எக்ஸ்பர்ட் மனிஷாவை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனிஷா கிட்டேருந்து ட்ரெயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம அசம்ஷன் வந்துடலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மனிஷா இஸ் த பெஸ்ட் அரபிக் ட்ரைனர் இன் இந்தியா. ஸோ அவங்க தான் பெஸ்ட்டு அரபிக் ட்ரைனர் இன் இந்தியான்ட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறது, எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாங்க, ஆனால் பெஸ்ட் இந்த வேர்ல்டு, பெஸ்ட் இந்த இந்தியான்லாம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அசம்ஷன் தப்பு தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அது சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், இல்லை. ஸோ அப்போ மோஸ்ட்டாக அது தப்பாக தான் இருக்கும். தென் செகண்ட் அசம்ஷன் வாங்க ஃபைட்டர்ஸ். தெர் ஆர் நோ அதர் ட்ரெயினர் இன் த அரபிக்ஸ் எக்ஸப்ட் மனிஷா. ஸோ இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லையா மனிஷா தவிர, மனிஷா மட்டும்தான் அரபிக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களா? அப்படிலாம் கிடையாதுல்ல. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதுவும் தப்பு தான். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ நெய்தர் அசம்ஷன் 1 nor 2 இஸ் இம்ப்ளிசிட். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஈஸி கொஷின் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? லெட்ஸ் மூவ் டு த 6th கொஷின். ஸோ இந்த கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆல் உமன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் வெல்கம்டு த நியூ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் லா. ஓகேங்களா, அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லா வந்து புதுசாக கவர்ன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, இந்தமாரி யாரெல்லாம் இந்த செக்ஷுவலுக்கு இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்களெலாம் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி. ஸோ பாலியல் தொந்தரவு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் சிவியராக ஆக்ஷன் எடுக்கணுன்ற மாதிரி தான் இந்த லா கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களும் அதை வரவேற்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட பொருள். இப்போ நம்ம அசம்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்னென்னு பாருங்கள். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிரைம்ஸ் வேர் வெரி ஃபியூ இன் பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டில் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குதுலாம் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள், கம்மியாக இருந்துச்சுன்னா எதுக்கு லா கொண்டு வரப்போறாங்க? இன்க்ரீஸ் ஆகவே தானே அதை தடுக்கணும், ப்ரிவென்ட் பண்ணணும் தானே நம்ம லாவுக்கு மேக் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அசம்ஷன் டோட்டலாகவே தப்பு தான். தென் செகண்ட் அசம்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். தெர் இஸ் எ நியூ அவேர்னஸ் அபவுட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் சொசைட்டி. ஸோ இது வேலிட் தான் ஃபைட்டர்ஸ். ஆல் உமன்ஸ் ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் லாவை வந்து. அப்போனா சோஷியல் அவேர்னஸ் இருக்கவே தானே இதை பற்றி வெல்கம் பண்ணுறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ டெஃபினெட்லி அசம்ஷன் 2 வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் ஒன்லி அசம்ஷன் 2 இஸ் இம்ப்ளிசிட். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின். நீங்கள் படிக்கும் போதே ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, தென் வி மூவ் டு 7th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் 7th கொஷினில் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வைல் பிளேயிங் எ கார்டு கேம். ஓகேங்களா, த மேன் எக்ஸ்கிளைம்ஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட், வாட் ஆர் த சான்சஸ் ஆஃப் வின்னிங் அட்லீஸ்ட் 1 கேம் அகேன்ஸ்ட் யூ டுடே. ஓகேங்களா, ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு கார்டு கேம் விளையாடுறோம். என் ஃப்ரெண்டு எப்பயுமே வின் பண்ணிகிட்டே இருக்கான். இன்றைக்கி ஃபுல்லாக அவன் தான் வின் பண்ணிருக்கேன், என்னால் வின் பண்ணவே முடியல. ஸோ நான் இப்போ தான் வின் பண்ணுவேன், என்னால் வின் பண்ண முடியுமா இல்லையா, அந்தமாரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அசம்ஷன் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த ஃப்ரெண்ட் ஆஸ் அன் எக்ஸ்பர்ட் பிளேயர். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக அவன் எக்ஸ்பர்ட் இருந்தால் மட்டும்தான் அவனை தோக்கடிக்க முடியாமல் அந்த இப்போ நான் வந்து திணறிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ அவனும் பிகினர் நானும் பிகினர்னா கண்டிப்பாக நான் ஒரு மேட்ச் இல்லை அவன் ஒரு மேட்ச் இல்லை மாற்றி ஆளுக்கு 2 மேட்ச் வச்சு வின் பண்ணியிருப்போம். பட் அவன் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதா என்னால் வின் பண்ணவே முடியல, விச் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, இன்டெரக்டாக அவன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் அது மீன் பண்ணுது.
உங்களுக்கே புரியும். தென் இப்போ செகண்ட் அசம்ஷன் பாருங்கள் ஃபிட்டர்ஸ், he hasn't won a single game against his friend today. ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னது தான். அவன் இப்போ வரைக்கும் இன்னைக்கு தேதியில் அவனால் வின் பண்ணவே முடியல, இது வரைக்கும் இன்னைக்கு நடந்த மேட்சஸில் எதுலையுமே அவனால் வின் பண்ண முடியல அவன் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்டில் பேசியிருக்காங்க, விச் இஸ் நத்திங் பட் ட்ரூ. ஸோ இப்போ ரெண்டுமே ட்ரூ தான் ஃபைட்டர்ஸ், ரெண்டுமே இம்ப்ளிசிட் தான். ஸோ அப்போ பார்க்கும்போது போத் அசம்ஷன் 1 and 2 இஸ் இம்ப்ளிசிட் ஃபார் கொஷின் நம்பர் 7. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி கொஷின் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே. ஸோ 8th கொஷினில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எக்ஸாமினேஷன்ஸ் மஸ்ட் பி கண்டக்டட் without any favors to elevate the true performance of the students. ஓகேங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்லாம் ஃபேவர் பண்ணாமையோ இல்லை பார்த்து எழுத விடாமையோ நடந்தால் மட்டும் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட உண்மையான கேப்பபிலிட்டி என்ன, உண்மையான எபிலிட்டி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அசம்ஷன் வந்துடலாம் ஃபைட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் அசம்ஷன் பாருங்கள், நோ அன்ஃபேர் மீன்ஸ் ஆர் ஹெல்ப் ஷெல் பி ப்ரொவைடட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு அன்ஃபேரும் அவங்க பண்ணக்கூடாது, அது இல்லாமல் யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, விச் இஸ் கரெக்ட். இது இன்டெரக்டாகவே அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் டினோட் பண்ணுது. தென் செகண்ட் அசம்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், டீச்சர்ஸ் ஷுட் ஹெல்ப் தேர் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பெட்டர். ஸோ இது வந்து தப்பு தான். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டில் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அசம்ஷனில் பாருங்கள் டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க, விச் இஸ் டோட்டலி ராங். ஓகேங்களா? அப்போ செகண்ட் அசம்ஷன் தப்பு தான். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் ஸோ ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, டியூ டு pathologies in the city a large number of people are unable to reach the airport on time. ஓகேங்களா? ஸோ pathologies மீன்ஸ் நத்திங் பட் ஓட்டை தான். ஸோ ரோட்டில் இருந்து குண்டு குயமாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்பீடாக போக முடியாது. ஸோ ஸ்பீடாக போகும்போதுலாம் என்ன ஆகும், டைமுக்கு போய் ரீச் ஆக முடியாது. ஸோ கரெக்ட் டைம் போக முடியாது. ஓகேங்களா? ஸோ ஏர்போர்ட்டு கரெக்ட் டைம் போக முடியல, அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குண்டும் குயமாக இருக்கிறதா ரீசன்னு சொல்கிறாங்க. அதான் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அசம்ஷன் பார்க்குறோம். ஸோ ஃபைட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அசம்ஷன் பாருங்கள், ரீச்சிங் த ஏர்போர்ட் ஆன் டைம் இஸ் நாட் நெசசரி. எப்படிப்பா அன்னெசரின்னு சொல்ல முடியும்? சரி, நீ டைமுக்கு போனால் தான் ஃப்ளைட்டு பிடிக்க முடியும், ஃப்ளைட்டு பிடிச்சா தான் நீ நினைக்கிற இடத்துக்கு போய் சேர முடியும். அப்படி டைமுக்கு போகலன்னா நீ அடுத்த ஃப்ளைட்டுக்கு தான் உட்காந்துருக்கணும். ஸோ எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ அப்போது இட்ஸ் இஸ் வெரி வெரி நெசசரி. ஓகேங்களா? டைமுக்கு போகிறது. அப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அசம்ஷன் டோட்டலாகவே ராங் தான். ஓகேங்களா? தென் செகண்ட் அசம்ஷன் பாருங்க போயிட்டு, தெர் இஸ் நோ அதர் ரூட்ஸ் டு த ஏர்போர்ட். ஸோ இது இன்டெரக்டாக கரெக்டாக தானே இருக்கு. இப்போ இன்னொரு வழி இருக்குன்னா அந்த வழியில் அதிகப்படியான பேர் போயிருப்பாங்க. ஸோ கரெக்டான டைமுக்கு ரீச் ஆயிருக்கலாம். ஒரே வழி இருக்குதா, அதுவும் குண்டு குயமாக இருக்கிறதா லேட்டாக போயிருக்காங்க எல்லாரும். ஸோ விச் இஸ் இன்டெரக்ட்லி கரெக்ட். அப்படி பார்க்கும்போது போயிட்டு செகண்ட் அசம்ஷன் கரெக்ட் தான். ஸோ ஒன்லி அசம்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் நம்ம 10th கொஷின் போயிடலாம். த டீச்சர் சேட் தட் ஸ்டூடெண்ட் எக்ஸ் இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ், ஸ்டூடெண்ட் எக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காரு, அறிவாளியாக இருக்காரு இந்த கிளாஸ் ரூமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அசம்ஷன் வந்துடலாம். ஸோ ஃபைட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அசம்ஷன் பாருங்கள், த டீச்சர் ஃபீல்ஸ் தட் த அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் இன்டெலிஜென்ட். ஓகேங்களா? விச் இஸ் டோட்டலி ராங். ஏன் நான் ராங்னு சொல்கிறேன்னா, ஃபைட்டர்ஸ் பாருங்கள், எக்ஸ் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்காரு. ஓகேங்களா? அது பிரச்சனை இல்லை. அப்போ எக்ஸில் இன்டெலிஜென்ட்டாக இருக்காருன்னா அப்போ எல்லாருமே முட்டாளாக இருக்க முடியுமா? மற்றவங்க வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், இல்லைனா எக்ஸை விட 1% இல்லை 2% கம்மியாக இருக்கலாம். எக்ஸ் வந்து அதிகமான பர்சன்டேஜ் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எல்லாருமே இவங்க வந்து அன்இன்டெலிஜென்ட் எப்படி சொல்ல முடியும்? ஸோ விச் இஸ் டோட்டலி ராங். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம செகண்ட் அசம்ஷன் வந்துடலாம். த டீச்சர் சீஸ் ஸ்டூடெண்ட் எக்ஸ் ஆஸ் எ ஃபியூச்சர் டீச்சர். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, இந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து இவரு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது ஃபியூச்சர் டீச்சர் ஆகிறதுக்குன்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே சொல்லலை. எக்ஸ் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கார், அவ்வளோதானே கண்டி அவர் ஃபியூச்சர் டீச்சர் ஆவரா, இல்லை இன்ஜினியர் ஆவரா, இல்லை டாக்டர் ஆவரா, அதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல, விச் இஸ் டோட்டலி அகேன்ஸ்ட் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுவும் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபைட்டர்ஸ் நெய்தர் கான் அசம்ஷன் 1 நார் அசம்ஷன் 2 இஸ் இம்ப்ளிசிட். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 10 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குன்னா கொஷினில் கேளுங்க, அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரீசனிங் எந்த டவுட் இருந்தாலும் ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதனா எக்ஸாம் படிக்கிறீங்க, அதுக்கு ப்ராக்டிஸ் செட் வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான நான் ப்ராக்டிஸ் செட்டையும் எடுத்து போட நான் தயாராக தான் இருக்கேன். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம NTPCக்கும் GDக்கும் MTSக்கும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேறு எதுனா எக்ஸாம்பிள் நீங்கள் செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ப்ராக்டிஸ் செட் வேணும்னா கேளுங்க, அதுக்கு போட தயாராக இருக்கேன். கான்செப்ட் வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க, ஸோ அது ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், 2 பேரும் சேர்ந்து க்ரோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் ஃபைட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.